மயக்கம் விடுறாரு சார். யாரா கேளுங்க சார். மயக்கம் போடுற ஃப்ரெண்ட் அவரு தெரியல சார், யாரும் தெரியல சார். திடீர்னு நடந்துக்கிட்டு சார் தண்ணி 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 தண்ணியை குடிங்க சார். இருங்க ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன். ஜூஸ் வாங்கிட்டு வாங்க சார். இந்தாங்க இந்த ஜூஸ் லைட்டா குடிங்க. ஜூஸ் சுகர் போட்டுருப்பாங்க. வேணாம் எனக்கு. ஓ சுகர் பேஷண்டா நீங்க? ஆமாங்க, வேணாம் எனக்கு. சார் லோ சுகரா இருக்கு சார். கையில ஒரு சாக்லேட் வாங்கி வச்சுக்கிட்டு அப்பப்ப இந்த லோ சுகர் மாதிரி இருந்தா வாயில போட்டுக்கங்க. இல்ல சுகரே தொடாதீங்க டாக்டர் சொல்லிட்டாரு சார். சொன்னது வேற ஒரு இதுல சொல்லிருப்பாருங்க. லோ சுகர் இருந்தா ஏதாவது ஸ்வீட் வாயில போட்டாவே டாக்டருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? டாக்டர் சொன்னாரு மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு. மாத்திரை இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு நாள் மிஸ் பண்ண மாட்டேன். 8 மணினா 8 மணி எடுப்பேன் மாத்திரை. இப்ப டாக்டர் சொன்னதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. ஆமா, அப்படி ஃபாலோ பண்ணி தான் மயக்கமே வந்திருக்காதே. தெரியலையே ஏன் வருது. ஆமா கடைசியா எப்ப செக் பண்ணீங்க? 2 இயர்ஸ் அத சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நீங்க மட்டும் இல்ல சார், ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு வாட்டி டாக்டர் போய் பார்க்க வேண்டியது சுகர்னு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஸ்ட்ரிப் மாத்திரை கொடுப்பாரு. அதையே போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து வாங்கிடுறது. கரெக்டா? ஆமா சார். நீங்க ஏதாவது மண்டையில ஏதாவது இருக்கா? படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. சுகர்ங்கிறது டயபெட்டிக் கண்ட்ரோல் சார். அது வந்து அப்பப்ப ஏறும் இறங்கும்.